வணக்கம். நரேந்திர மோடியின் டெவலப்ட் இந்தியாவுடைய ஒரு முகத்தை நான் காட்டப் போகிறேன். இந்த நாட்டின் உயிர் மூச்சான இளைஞர்கள் 15 வயதிலிருந்து 29 வயதிற்கான இந்த இளைஞர்கள் 8,70,00,000 இளைஞர்கள், கிட்டத்தட்ட 9 கோடி இளைஞர்கள். எஜுகேஷனில் கிடையாது, இவர்களுக்கு ட்ரைனிங் கிடையாது, எந்த விதமான வேலை வாய்ப்பிலும் இவர்கள் கிடையாது. அப்போ இவர்கள் என்னதான் செய்கிறார்கள்? இவர்கள் எங்கதான் தன்னுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள்? வேஜஸ் கிடையாது, சாலரிஸ் கிடையாது, சரியான வேலைவாய்ப்பு கிடையாது. அப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் நரேந்திர மோடியின் இந்த கவர்னன்ஸில் எங்க மாயமாகிவிட்டார்கள் என்கிற அந்த கேள்வி. இந்த ரிப்போர்ட்டை நேரடியாக அரசாங்கத்துடைய அமைப்பான நீதி ஆயோக் வெளிவிட்டிருக்கிறார்கள். 8,70,00,000 இளைஞர்களுக்கு படிப்பல்ல, வேலைவாய்ப்பு கிடையாது, ட்ரெயினிங்கும் கிடையாது. அப்போ இவர்களை எங்கே செய்திருக்கிறார்கள்? கையில் காவி கொடி பிடித்து கொண்டு, கௌரக்ஷா போன்ற வார்த்தைகளை கூவிக்கொண்டு, ஜெய் ஸ்ரீராம் போன்ற கோஷங்களை வெளிவிட்டு கொண்டு இந்த நாட்டு இளைஞர்களுடைய எதிர்காலத்தை வீணாக்கிய இந்த அரசாங்கத்தை இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டும் மிகவும் ஆழமாக. ட்ரக்ஸ், மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் அல்ல, ஏதோ ஒரு கூட்டத்தில் டிஜேக்கு பின்னாடி ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இவர்கள் இறக்கப்பட்டு விட்டார்களா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கான விடயத்தை இந்த பதிவில் நாம் மிகவும் ஆழமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. 2024ஆம் ஆண்டு நரேந்திர மோடியின் அரசாங்கம் எங்க திரும்பி பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் வழியாக இந்தியா ஒரு டெவலப்ட் நாடாக மாறிவிட்டது, இந்தியாவில் வளர்ச்சி பாதை நடந்துவிட்டது, இந்தியாவில் இளைஞர்களுக்கு எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து விட்டார் என்கிற பல்வேறு விஷயங்கள். ஆனால் உண்மை என்ன? உண்மை ஸ்கூல்ல இருந்து, ட்ரைனிங்ல இருந்து, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இருந்து இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரண்ட்டிலும் நரேந்திர மோடியின் அரசாங்கம் ஃபெயில் ஆகி இருக்கிறது. திஸ் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் திஸ் கவர்மெண்ட். 1150 கோடி ரூபாய் கொக்கீன் ஷிப்மெண்ட் வெறும் குஜராத் கோஸ்ட்ல மே 28ஆம் தேதி பிடிபட்டிருக்கிறது. அப்போ இவ்வளோ பெரிய கன்சைன்மெண்ட், இது ஒரு கன்சைன்மெண்ட் பிடிபட்டதில்லை. குஜராத் முத்ரா போர்ட்ல இருந்து வரக்கூடிய இந்த கொக்கீன் பிஸ்னஸ் எந்த அளவில் இந்த நாட்டு இளைஞர்களை தன் வசப்படுத்தி விட்டது என்று நீங்கள் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குடிச்சதுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. நீங்கள் எங்கேருந்து இந்த சேனலை, இந்த வீடியோவை பார்க்கிறீர்களோ அந்த இடத்துடைய பெயரை எழுதிவிடுங்கள். இதனால் எங்களுக்கும் தெரியும் எங்கெல்லாம் எங்களுடைய வீடியோ சேனல் போய் சேர்ந்தடைகிறது என்று. இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். கிட்டத்தட்ட 9 கோடி இளைஞர்கள் இந்த நாட்டு சிஸ்டத்திலிருந்து மாயமாகிவிட்டார்கள் என்றால் நீங்கள் எப்படி இதை பார்ப்பீர்கள்? ஸ்கில் இந்தியா 2014ஆம் ஆண்டு 16ஆம் ஆண்டு ஸ்கில் இந்தியா என்கிற ஒரு திட்டத்தை நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, மேக் இன் இந்தியா வந்தது, ஸ்டார்ட் அப் இந்தியா வந்தது. இந்த அனைத்துமே இந்த நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கப் போகிறது என்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் செய்தது மட்டும்தான். ஆனால் உண்மை என்ன? நீதி ஆயோகுடைய இந்த ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா அரசாங்கம் வெறும் ஸ்கீம்ஸ்களை மற்றும் திட்டங்களை மட்டுமே லான்ச் செய்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த ஸ்கீம், அந்த ரிஃபார்முக்கான ரிஃபார்ம், ட்ரைனிங்கான ட்ரைனிங், இதை தாண்டி எதுவுமே கிடையாது. ஆகஸ்ட் 23ஆம் தேதி, 4 நாட்களுக்கு முன்பு பிரைம் மினிஸ்டர் மோடி இந்தியாவில் இருக்கக்கூடிய 20 ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் சிஇஓக்களை சந்தித்திருக்கிறார். அதாவது கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் 2,12,000 ஸ்டார்ட்-அப்ஸ் இன் இந்தியா. 2,12,000 ஸ்டார்ட் அப்ஸ்களை இந்த நாட்டு அரசாங்கமே ரெகக்னைஸ் செய்திருக்கிறது. ஆனால் அதிலிருந்து வெறும் 20 ஸ்டார்ட் அப்ஸ்களை தேர்வு செய்து அவர்களை போய் சந்தித்து அதை ஒரு பிம்பமாக எடுத்து காட்டியது எந்த விதத்தில் சாத்தியப்படும்? 2,12,000 ஸ்டார்ட் அப்ஸ், அதில் இருக்கக்கூடிய 20 சிஇஓஸ். ஓகே, பார்லிமெண்ட்ல இருந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் காமர்ஸ் ஜிதின் பிரசாத்
இவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறேன் கேளுங்கள். 6,789 government recognized startup have already shut down. You're talking about 20 startups that Narendra Modi had met. பட் இதே நாட்டில் 6,789 ஸ்டார்ட்அப்ஸ்கள் ஏற்கனவே க்ளோஸ் ஆகிவிட்டது. இதுதான் இந்த நாட்டுடைய உண்மை. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கடந்த எத்தனையோ ஆண்டுகளில் மிக பாட்டம் லைனில் வந்துவிட்டது. அந்த அளவில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அப்போ இந்தியாவுடைய டேலண்ட் வெளிநாடுகளுக்கு போக தொடங்கிவிட்டது. நரேந்திர மோடி claims that we are attracting foreign talent. No, we are not attracting foreign talent. Instead, we are losing our talent in India. Prime Minister மோடி அவர்கள் குளோபல் டேலண்ட்டை இந்தியாவில் வாங்க, நீங்களே கேட்கலாம், அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன். இந்தியாவிற்கு வரலாம், உங்களுடைய எதிர்காலத்தை சீரமைப்பதற்காக, ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்வதற்காக நீங்கள் இந்தியாவிற்கு வாருங்கள் என்று கூறுகிறார். ஆனால் அதற்கான உண்மை 9 கோடி இளைஞர்கள் இன்னைக்கு சிஸ்டத்திலிருந்து வெளியேறி நிற்கிறார்கள். நரேந்திர மோடியுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்களே கேளுங்கள். मैं समझता हूं कि हमें ऐसा एक औरा खड़ा कर देना चाहिए कि इस फील्ड में दुनिया भर के लोगों को एक जिंदगी बनानी है तो हिंदुस्तान जाओ, भारत की कोई स्टार्टअप से जुड़ जाओ, भारत की कोई स्पेस एजेंसी से जुड़ जाओ. मैं पक्का मानता हूं जी, पूरा टैलेंट पूल जो है एक मैग्नेट की तरह आपके कारण हम खींच सकते हैं और वो हमारी एक बहुत बड़ी ताकत बन सकती है. நரேந்திர மோடியை நீங்க கேட்டீர்கள். ஸ்பேஸ் மினிஸ்ட்ரி கம்ஸ் டைரக்ட்லி அண்டர் பிரைம் மினிஸ்டர். நேரடியாக பிரைம் மினிஸ்டருடைய பிஎம்ஓவில் இருக்கக்கூடிய இந்த விஷயம். ஆனால் இதே ஸ்பேஸ் மினிஸ்ட்ரி, இஸ்ரோ இதற்கு மேல் ராக்கெட்களை தயாரிக்க மாட்டார்களா, லான்ச் பேட்ஸ்களை தயாரிக்க மாட்டார்களா? அப்போ அனைத்தையுமே பிரைவேட் கையில் கொடுக்கக்கூடிய வேலையை நரேந்திர மோடி அவர்கள் பார்த்திருக்கிறார். இஸ்ரோ இந்த நாட்டின் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருந்தது. 100க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்ட்கள் கடந்த 3 மாதத்தில் ரெசிக்னேஷன் கொடுத்திருக்கிறார்கள். இந்த படத்தை பாருங்கள். சந்திரயான் 2 ஃபெயில் ஆன போது எப்படி நரேந்திர மோடி அவர்கள் அந்த சயின்டிஸ்டை கட்டிப்பிடித்து அது ஒரு போட்டோ வாக், கவலைப்படுகிறாராம் இஸ்ரோவை பார்த்து. ஆனால் இதே நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு என்ன செய்கிறார்? நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரோவை he sold. ISRO will not make any rocket, any launch pad anymore. January 2025 இருந்து வெளிவந்த இந்த படம் PSLV மிஷன் 1993 to 2026 64 PSLVஸை நாம் லான்ச் செய்திருக்கிறோம். பட் ISRO chief says no, now let other people manufacture this. This is what Narendra Modi's vision is. 8 கோடியே 70 லட்சம் நபர்கள், இளைஞர்கள். இந்த நம்பரை மட்டும் நீங்கள் மறக்க வேண்டாம். தேர் நாட் இன் எஜுகேஷன், தேர் நாட் இன் எம்ப்ளாய்மெண்ட், தேர் நாட் இன் ட்ரைனிங். திஸ் இஸ் வாட் நீதி ஆயோக்ஸ் டேட்டா சேஸ். அதற்கு நீதி ஆயோக் இந்த கேட்டகரியை இவர்களுக்கு ஒரு புதிய பெயரை கொடுத்திருக்கிறார்கள். நீட் பரீட்சைக்கான நீட் கிடையாது. இவர்கள் கொடுத்த புதிய பெயர் நாட் இன் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், ட்ரைனிங். திஸ் இஸ் வாட் நீதி ஆயோக்ஸ் நியூ எக்ஸ்பிளனேஷன், a new name for our youth. இந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய முகத்தை ஒருவரை பாருங்கள். ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி, ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி, லேபர் மினிஸ்ட்ரி, MSME மினிஸ்ட்ரி, எஜுகேஷன் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி. இந்த 7 மினிஸ்டர்ஸ்களுடைய எக்ஸ்பக்கத்தை போய் பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். யாருமே தன்னுடைய துறையை பற்றி ஒரு வார்த்தை கூட எழுதுவதில்லை. இந்த அனைத்து நபர்களுமே டிஸ்கஸ் செய்வது என்ன? நரேந்திர மோடியின் ஒரு பிரச்சார பக்கத்தை அவர்கள் நடத்தி வருகிறார்கள், வேறு எதுவுமே கிடையாது. ஸ்கில் இந்தியா 2015ஆம் ஆண்டு லான்ச் ஆனது. 40 கோடி இளைஞர்களுக்கு 2022ஆம் ஆண்டு வரை ஸ்கில், ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்து விடுவோம் என்று கூறினார்கள். 10 வருடம் கழித்து இன்னைக்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 7 கோடியே 67 லட்சம் 7 கோடியே 67 லட்சம் மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கில் கிடைத்துள்ளது. ஆனால் இது ஒரு பப்ளிசிட்டி மட்டும்தான். உள்ளே போய் பார்த்தீர்கள்னா இதில் 10% கூட அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. PMKY இதன் வழியாக மட்டுமே 1 கோடியே 64
லட்சம் மாணவர்களுக்கு ட்ரைனிங் கிடைத்ததாக கூறுகிறார்கள். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்தியாவின் இராணுவம், விவசாயம், இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய இன்ஸ்டிடியூஷன், ஒரு மிகப்பெரிய துறை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இதோட நிலையை நீங்கள் பார்த்தீர்கள்னா எத்தனை எம்ப்ளாய்மெண்ட்டை இவர்கள் கிரியேட் செய்திருக்கிறார்கள், எவ்வளோ சீரியஸான எக்ஸ்பிளனேஷன் நடந்திருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த நபர், இவர் பேர் கிரிராஜ் சிங். கிரிராஜ் சிங்கோடைய பக்கத்தை போய் பாருங்கள். கையில் திரிசூலத்தை எடுத்துக்கொண்டு ஹிந்து முஸ்லீம் என்கிற கலவரத்தை பூஜை அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த படங்களை மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன், அங்கே இருக்கக்கூடிய குவாலிட்டி ஆஃப் லைஃப், அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட், இதை பற்றி ஒரு துளி கூட இந்த அமைச்சர் எழுதவே கிடையாது. அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, நீங்களே உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் பார்க்கிறீர்கள். டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி சமர்த் என்கிற ஒரு ஸ்கீமை லான்ச் செய்தார்கள். சமர்த் 1, இப்போ சமர்த் 2 வந்துருச்சு. சமர்த் 1000 கோடி ரூபாய் செலவில் 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ப்ரோக்ராம் 6,17,000 மாணவர்களுக்கு மட்டுமே ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. அதிலிருந்தும் 5,17,000 மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்து விட்டதாக கூறுகிறார்கள். மோர் தென் 1 lakh மோஸ்ட்லி women ரிமைன் வித்வுட் ஒர்க். 1,00,000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வேலையை கிடைக்கவில்லை. ஆவரேஜ் ட்ரைனிங் ஒரு நபர் மீது இந்திய அரசாங்கம் செலவு செய்தது 16,000 ரூபாய், 16,000 rupees per person. மார்ச் 2026ஆம் ஆண்டு இன்னொரு ஃபிகர் வெளியில் வருது. என்ன, 4,46,000 மக்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கடந்த 10 வருடத்தில் கிடைத்திருக்கிறது சமர்த் வழியாக. அதே ஆகஸ்ட் மாதம், இந்த 2026 ஆகஸ்ட் மாதத்தில் இன்னொரு 53,000 இவர்கள் அதில் சேர்த்து விட்டார்கள். அதாவது ரஃப்லி 10,000 வேலை வாய்ப்புகளை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். எவ்வளோ, 1000 கோடி ரூபாய் செலவு செய்து. 1000 கோடி ரூபாய் செலவு செய்து வெறும் 10,000 வேலைவாய்ப்பு மற்றும் தான் ஒரு மாதத்தில் இவர்களால் உருவாக்கப்பட்டது. 88% of trainees under Samarth are women. 88% பெண்கள் தான் இந்த ட்ரைனிங்கை எடுத்தார்கள். ஆனால் அவர்களுடைய நிலை என்ன? சமர்த் 2வை இப்போ லான்ச் செய்திருக்கிறார்கள். அடுத்த 5 வருடத்தில் 15 லட்சம் மக்களுக்கு இண்டஸ்ட்ரி ரெடி ட்ரைனிங்கை கொடுக்க போகிறார்களாம். அதற்கு எவ்வளோ செலவு? 2,800 கோடி ரூபாய். 5.5 lakh trained அண்டர் எர்லியர் ஸ்கீம். 5.5 லட்சம் பேருக்கு இதற்கு முன்னாடியே ட்ரைனிங் கொடுத்து விட்டார்களாம். இப்போது இன்னும் ஒரு சில லட்சம் நபர்களுக்கு ட்ரைனிங்கை கொடுக்க போகிறார்களாம். டெக்ஸ்டைல் ஜாபில் மட்டுமே 1 கோடி மக்களுக்கு அடுத்த 10 வருடத்தில் வேலைவாய்ப்பை உருவாக்க போகிறார்களாம். பீகார் ஸ்டேட் ஹேஸ் க்ளோஸ்ட் 1,700 டெவலப்மெண்ட் சென்டர்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ். பேப்பரில் அப்படியே விற்று விளாசுகிறார்கள், பொய்களை கட்டுக்கட்டாக அவுத்து விடுகிறார்கள். உண்மை என்ன கிரவுண்டில்? 1,700க்கும் மேற்பட்ட ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் பீகாரில் மட்டுமே மூடப்பட்டிருக்கிறது. நீதி ஆயோகுடைய இன்னொரு செப்பரேட் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா 2 கோடி அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத் ஹூ ஆக்டிவ்லி சாட் ஒர்க் அண்ட் டிட் நாட் கெட் இட். 2 கோடி இளைஞர்களுக்கு இவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று சார்ட் செய்யப்பட்ட இளைஞர்கள், அவர்களுக்கு கொடுக்க வேலை கிடையாது. நீதி ஆயோகுடைய இந்த ரிப்போர்ட் இட் கிளியர்லி சேஸ் 8 crore and 70 lakh youth doesn't have job. They are not doing anything. இதை பற்றி எத்தனை ஊடகங்கள் பேசுகிறார்கள்? ஆங்கில பத்திரிகைகள் இதை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார்கள். எக்கனாமிக் சர்வே, எக்கனாமிக் டைம்ஸ். பட் லோக்கல் தமிழ் நியூஸ் பேப்பர், ஹிந்தி நியூஸ் பேப்பர், இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எதற்காக இதை பற்றி சீரியஸாக எழுதவில்லை, இதை பற்றி பேசவில்லை? ஏன்னா அவர்களுக்கு அதில் மைலேஜ் கிடைக்காது. only 8.25 graduates get job matching their qualification. எக்கனாமிக் டைம்ஸோடைய சர்வே 2024-2025 வெறும் 8.25, அதாவது 100 பேரில் வெறும் 8 பேருக்கு மட்டும்தான் அவர்களுடைய படிப்பிற்கு ஏற்றபடி வேலை கிடைக்கிறது. 3.4 crore take graduation admission, from which 1.3 crore join BA courses. Most find no work. கிராஜுவேஷனுக்காக
அட்மிஷன் வாங்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை 3,40,00,000. அதிலிருந்து பிஏ படிப்பிற்கு மட்டுமே 1,30,00,000. ஆனால் இதில் மெஜாரிட்டி ஆஃப் தெம் டோன்ட் கெட் ஜாப். அவர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை. இது மாதிரி டிகிரிக்கு எத்தனையோ 1000 ரூபாய், எத்தனையோ லட்சம் ரூபாயை செலவு செய்ததற்கு பின்பு எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி, ஜேஇ, நீட் இது போன்ற பரீட்சைகள் வழியாகவாவது தனக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காதா என்கிற ஒரு அவநம்பிக்கையில் இவர்கள் இறங்குகிறார்கள். ராகுல் காந்தி இதை பற்றி ஒரு மிக டீட்டெயிலான விளக்கத்தை கொடுத்திருந்தார். அதை நான் போட்டு காட்டுறேன். ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த கிராஃபை பாருங்கள். 2 கோடி மாணவர்கள் எஸ்எஸ்சிக்காக ப்ரிப்பேர் செய்கிறார்கள். யூபிஎஸ்சிக்காக 5 லட்சம், ஆர்ஆர்பிக்காக 3,58,00,000, ஜேஇ 15 லட்சம், நீட் 22 லட்சம். இந்த பரீட்சைகளுக்காக ஒரு மிடில் கிளாஸ் ஜென்சி ஃபேமிலி செலவு செய்யக்கூடிய தொகை எவ்வளோ? எஸ்எஸ்சிக்காக 20 லட்சம் கோடி ரூபாய், 0.20 லட்சம் கோடி ரூபாய், 0.25 லட்சம் கோடி ரூபாய் யூபிஎஸ்சிக்காக செலவாகிறது. ஆர்ஆர்பிக்காக 0.36 லட்சம் கோடி ரூபாய், 1,30,00,000 ஜேஇ பரீட்சைக்காக மிடில் கிளாஸ் குடும்பங்கள் செலவு செய்வது. 22 லட்சம் மாணவர்கள் வழியாக 1,32,00,000 கோடி ரூபாய் எங்கே செலவாகிறது? நீட் பரீட்சைக்காக. எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து பார்த்தீர்கள்னா 3.5 lakh crore rupees இந்த பரீட்சைகளுக்காக மட்டுமே இவர்கள் செலவு செய்கிறார்கள். UPSC, RRB, JEE, NEET. These are your dreams. 2 crore students take SSC. 5 lakh students UPSC. 3.58 crore students RRB. 15 lakh students JEE. 22 lakh students NEET. Most of the people who take these exams, most of them will not go through. नीट में से 3,000 में से एक निकलेगा. जेईई, यूपीएससी आपका मैंने दिखाया, यूपी में से, यूपीएससी में से एक व्यक्ति निकलेगा. सॉरी, नीट में से 180. मगर पैसा देखिए इन 5 एग्जाम्स का अच्छी तरह देखिए. 5 एग्जाम्स, जेनजी फैमिलीज, 3.5 लाख करोड़ रुपया आपके जेब में से निकलता है, आपके परिवारों के जेब में से निकलता है, लोन से निकलता है, दर्द से, दुख से निकलता है. भाई और बहनों, जितना पैसा इन 5 एग्जाम्स में आपके परिवारों से निकलता है, उतना पैसा हिंदुस्तान की सरकार एजुकेशन बजट, हेल्थ बजट, लेबर बजट, साइंस बजट, वुमेन एंड चाइल्ड बजट में डालती है. मतलब 5 मिनिस्ट्रीज का पैसा, बजट का पैसा हर साल इन एग्जाम्स के माध्यम से आपके परिवारों के जेब से निकाला जाता है. और फिर उसके बाद आपको कहा जाता है कि दरवाजा बंद है, आप आईआईटी में नहीं घुसे, आप नीट में नहीं घुसे, आप आरआरबी में नहीं घुस पाए. ये हिंदुस्तान की एजुकेशन सिस्टम की रियलिटी. நான் தொடக்கத்தில் ஒரு மினிஸ்ட்ரி காட்டினேன் இல்லையா? அந்த அனைத்து மினிஸ்ட்ரியோடைய பட்ஜெட் ஒரு பக்கம், இந்த ஃபேமிலிஸ் செலவு செய்யக்கூடிய தொகை ஒரு பக்கம். அந்த அளவில் இந்த நாட்டு இளைஞர்களிடமிருந்து பணத்தை சூறையாடக்கூடிய வேலையை நரேந்திர மோடியின் அரசாங்கம் பார்த்துள்ளது. ஆனால் வேலை எங்க? கிக் ஒர்க்கர்ஸ், ஜொமேட்டோ, ஜெப்டோ, ஸ்விக்கி, அமேசான், இன்ஸ்டாமார்ட் இது போன்றதில் பைக் ஓட்டக்கூடிய வேலையை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறது அரசாங்கம். 1,25,00,000 மாணவர்கள், இளைஞர்கள் கிக் ஒர்க்கர்ஸ்களாக வேலை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். விச் இஸ் ஓன்லி 2% ஆஃப் டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ். டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸோடைய 2% மட்டும்தான். ஆனால் கூட சரி, கிடைக்கிற வேலைக்கு போவோம்,
சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வேக்கண்ட் வேலைகள் தைனிக் பாஸ்கர் ஒரு ரிப்போர்ட்டை வெளிவிட்டிருக்கிறது. 2015ஆம் ஆண்டு 4,21,000 வேலைவாய்ப்பு நிரப்பப்படாமல் இருந்தது. இப்போ 2024ஆம் ஆண்டு வருவதற்குள் இந்த வேலைவாய்ப்பு இரட்டையாகிவிட்டது. அதாவது 8,24,000 வேலைவாய்ப்பு நிரப்பப்படாமல் இருக்கிறது. 11.5% உயர்ந்து 21%, அதாவது டபுள். திஸ் இஸ் வாட் நரேந்திர மோடிஸ் கவர்மெண்ட் இஸ் டூயிங். ரயில்வேல 2025ஆம் ஆண்டு எந்த வேலையும் நிரப்பப்படாமல் எல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னைக்கு 2,40,125 வேலை வாய்ப்பு நிரப்பப்படாமல் இருக்கு. ஹோம் அஃபேர்ஸில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 58,774 வேலை வாய்ப்பு நிரப்பப்படாமல் இருந்தது. இன்னைக்கு 1,10,000 வேலை வாய்ப்பு இருக்கு. டிஃபென்ஸில் நீங்கள் பாருங்கள், 1,87,000 வேலை வாய்ப்பு நிரப்பப்படாமல் இருந்தது 2015ஆம் ஆண்டு. இப்போ அது அப்படியே டபுள் ஆகி 2,41,000 வேலை வாய்ப்பு நிரப்பப்படாமல், அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல் போய்க்கினே இருக்கும். அப்போது இளைஞர்கள் எங்கே போவார்கள்? இப்போது ஏஐயில் இந்த அரசாங்கம் ஐடி ஜாப்ஸ்களை உருவாக்கப் போகிறதா? ஐடி ஜாபோடைய நிலை என்ன? ஃபார்மர் டிசிஎஸ் உடைய சேர்மன் என் சந்திரசேகர் அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார். இந்த புதிதாக வந்த ஏஐ வழியாக கடந்த 3 வருஷத்தில் ரெக்ரூட்மெண்ட் பேட்டர்னே மாறிவிட்டது. அந்த அளவில் வேலைவாய்ப்பு ஐடி செக்டரில் பறிபோய் கொண்டிருக்கிறது. 3 மடங்கு மக்களை நீக்கியிருக்கிறோம். டிசிஎஸ் இந்தியாவுடைய ஒரு சிறந்த ஐடி நிறுவனம். 55% of IT companies show sharp decline in entry level hiring in the last 2 years. கடந்த 2 வருடங்களாக ஐடி செக்டருடைய நிலை எப்படி இருக்கு? பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் அவர்களும் இந்த ஸ்டோரியை கவர் செய்திருக்கிறார்கள். இதைத்தான் நீத்தி ஆயோகம் எடுத்து காட்டுகிறது. 60% ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி 2031ஆம் ஆண்டு வருவதற்குள் ஐடி செக்டரில் போய்விடும். ஏஐ அந்த அளவில் த்ரெட்டை உருவாக்கியுள்ளது. சிப் செக்டரை பாருங்கள். தைவானாக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், இவர்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ், இவர்களுடைய வளர்ச்சி இந்தியா ஏணி வச்சு எட்டினாலும் எட்டாத நிலையில் இருக்கிறது. வெறும் $2 லட்சம் செலவு செய்தால் சைனாவில் ஒரு ஃபேக்டரியை உருவாக்கிவிட முடியும். இந்தியாவில் $5 லட்சம் செலவு செய்தால் மட்டும்தான் ஒரு ஃபேக்டரியை, சிப் ஃபேக்டரியை உருவாக்க முடியும். இந்தியா எந்த அளவில் சிப் நிலையில் ஃபெயில் ஆகியிருக்குன்னு பார்த்தீர்கள்னா, வேலைவாய்ப்பில் ஃபெயில் ஆகியிருக்கிறது, ரிசர்ச் செக்டரில் ஃபெயில் ஆகியிருக்கிறது. அனைத்திற்கான காரணம் என்ன? கடந்த 12 ஆண்டுகளில் நரேந்திர மோடி அவர்கள் ஹிந்து முஸ்லிமை தாண்டி, நெஹ்ருவை பிளேம் செய்வதை தாண்டி அவர் எதுவுமே செய்யவில்லை என்பதுதான் உண்மை. டெக்னாலஜி ரேஸில் இந்தியா பின்தாங்கி உள்ளது. மேனுஃபேக்சரிங் செக்டர் ஜிடிபியிலிருந்து வெறும் 15% தான் இந்த நாட்டில் உருவாகியுள்ளது. 4th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இவர்கள் எடுத்து காட்டினார்கள். இன்னைக்கு இந்தியா 6th எக்கனாமிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கிருந்துமே எந்த விதமான சத்தம் கூச்சலும் கிடையாது. 4th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக வளர்ந்து விட்டோம் என்று கூறிய அதே நரேந்திர மோடி இரண்டு ஸ்டேஜ் கீழே தள்ளப்பட்டு விட்டார். இந்தியா 2 ஸ்டேஜ் கீழே வந்துருச்சு. இதை பற்றி யாருமே பேசுவதில்லை. ஸ்கில் இந்தியா கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டத்தையும் சரி செய்ய முடியவில்லை, ட்ரேடிங் செக்டரையும் சரி செய்ய முடியவில்லை. இதை பற்றி எக்கனாமிஸ்ட் புலப்பரே பாலகிருஷ்ணா அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆழமான ஒரு தகவலை எழுதியிருக்கிறார். இதை படித்து நீங்கள் பார்த்தீர்கள்னா, பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போகிறது? வெளிப்படையாக ஆஹா ஓஹோன்னு எடுத்துக்காட்டக்கூடியது ஹைவேஸ்களாக இருக்கட்டும், ஏர்போர்ட்ஸ்களாக இருக்கட்டும், இதைத்தான் அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். ஜாப் கிரியேஷனில், ப்ரொடக்ஷனில், பவரில், டிரான்ஸ்போர்ட்டில், இது போன்ற இடங்களில் எந்த விதமான வேலைவாய்ப்பையும் அவர்கள் உருவாக்கவில்லை. MSME மினிஸ்டர் ஜீதன் ராம் மாஞ்சி, வயது 81 வயதான இந்த அமைச்சர், அவர் இந்த நாட்டு இளைஞர்களுக்காக வழிகளை தேடி கொடுக்க இருக்கிறாராம். அந்த மாதிரியான ஒரு நபருக்கு நீங்கள் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறீர்கள். சரி, அவர் என்ன செய்கிறார்? நரேந்திர மோடியின் பிரச்சாரம், அதை தாண்டி எதுவுமே கிடையாது. முத்ரா லோன் திட்டப்படி நீங்கள் பார்த்தீர்கள், கடந்த 11 ஆண்டுகளில் 40 கோடி
40 கோடி லோன்ஸ்களை கொடுத்ததாக அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் அந்த 40 கோடி லோன்ஸ்கள் எங்கே போனது, ஸ்மால் செக்டர்ஸ் என்ன ஆனது, எத்தனை வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, இன்றைக்கி இளைஞர்கள் இந்த நாட்டு சிஸ்டத்திலிருந்து 9 கோடி இளைஞர்கள் மாயமாகிவிட்டார்கள். அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.